Hi friends, welcome to Thresh Craft Recipes. இன்னைக்கு நம்ம பிஸ்தா ஷெல்ஸ் வச்சு எப்படி ஈஸியா அகர்பத்தி ஹோல்டர் செய்யறதுன்னு பார்க்க போறோம். மார்க்கெட்ல மோல்டேட் இல்லடி எம்சேல்னு விக்குது. இது 20 rupees தான். இதுக்குள்ள 2 பேக்கெட்ஸ் இருக்கும். அது ரெண்டையும் நம்ம தேவையான அளவு ஈக்குவல் அமௌண்ட்டா எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு மோல்டா கிடைக்கும். மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னரோட மூடி எடுத்துக்கலாம். அதில் நம்ம மிக்ஸ் பண்ண மோல்டை வந்து நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அகர்பத்தி ஸ்டிக் வச்சு நம்ம மோல்டில் 5 or 7 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போடும் போது கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி விட்டாதான் நம்மளுக்கு அந்த ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஸ்தா ஷெல்ஸ்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். எல்லோ, ஆரஞ்ச், ரெட் எது வேணால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க், ரெட் அண்ட் க்ரீன் வந்து லீவ்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நடுவில் செஞ்ச மோல்டுக்கு வந்து எல்லோ ஆர் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணி நம்ம காய விட்டுக்கலாம். பிஸ்தா ஷெல்ஸ்லாம் மற்ற க்ளூவை விட ஃபெவிபாண்டில் நல்லா பேஸ்ட் ஆகும். அதனால நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நடுவில் மோல்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிஸ்தா ஷெல்ஸை சுற்றி ஒவ்வொரு லேயராக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சதும் செகண்ட் லேயர் ஷெல்ஸ் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் லேயரோட 2 ஷெல்ஸ்க்கு நடுவில் இந்த ஷெல்ஸ் வைக்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு லுக் நல்லாயிருக்கும். நம்ம 2 லேயர் பிங்க் கலர் ஷெல்ஸும் ஒரு லேயர் ரெட் கலர், நெக்ஸ்ட் க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ளவரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கோங்க. கீழே பிளாஸ்டிக் பிளேட் தெரியாத அளவுக்கு நம்ம இந்த லேஸை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம அகர்பத்தி ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உத்ராஸ் கிராஃப்ட் ரெசிபீஸ்.